மேசராசிக்காரர்களுக்கு சனி சனி 12ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறார். 12ஆம் வீடு என்பது என்ன? 7.5 சனி. உமக்கு 7.5 ஸ்டார்ட் ஆயிடுத்து போய் 7ஆம் இடம் ஜென்ரலாகவே சுக்கிரன். என்ன வேணும்? நீ தான் வேணும். இந்த மேசராசிக்காரர்கள் லவ் பண்ண ஸ்டைலே பார்த்தீங்கன்னா அப்பவா வந்து வண்டியில் உட்கார இவங்க லவ் கூட அப்படி ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. பிரிந்து போன காதலர்களா ஒன்று சேர்றாங்க. அழகே சுகமா. நிறைய பேர் இப்போ நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு சோசியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸ்லாம் இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் நடந்து வரும், ஒரு புலி தண்ணி குடிக்கும். என் சைலன்ஸை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லை, மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்திருக்கான்னு அர்த்தம். அவர் சைலன்ஸை சும்மா நினைக்கக்கூடாதான். ஆமாம், ஏன் அடுத்த நாள் மனித வெடிகுண்டா மாறிடுவியா சார்? நீங்கள் ஒன்றுமே ஒய்ஃப் கிட்ட சொல்ல மாட்டான் இந்த டைலாக. ஒய்ஃப் இல்லாத இன்னொருத்தர் சொல்லுவான், நீ என் உயிர். ஆமாம், நீ என் உயிர், நீ இல்லைன்னா வாழ மாட்டேன். யார்? நீயே. இவ இல்லைன்னா வாழ மாட்டேன். இந்த மாதிரி அவருக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருங்க. அதர்வைஸ் பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிங்க. மற்றபடி சூப்பரா இருக்கு 2025. லெவர் பியூட்டி, அழகு கண்ணாடி, குடும்ப வாழ்க்கை சூப்பரா இருக்க போகுது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அப் டவுன் வாழ்க்கையில வந்து போகுண்டி, நான் அப்ப கூட ஒன்ன விட்டு போக மாட்டேன்டி. உலகெங்கிலும் இருக்கும் கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். 2025 பிறந்து விட்டது. அது பிறந்த 6 மாதம் ஆச்சு சார். நியாயம்தான். 2025க்கு இந்த கேம் சேஞ்சர் சேனலுக்கு நான் ரொம்ப புதுசு. என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலில் நம்ம பேசலாம்னு இருக்கோம். அதாவது ராகுவை தனியாக பார்க்குறீங்க, சனியை தனியாக பார்க்குறீங்க, குருவை தனியாக பார்க்கும் பொழுது ராகுக்கு எது பயிற்சி என்ன வருது, குரு பயிற்சி என்ன வருது, சனி பயிற்சி என்ன வருது, எல்லாரும் கொடுக்குறாங்க. அப்போது பார்க்கும்போது சார் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, நேற்று ஒரு பதிவு பார்த்தேனே, இன்னைக்கு பதிவில் இப்படி சொல்கிறீங்களே. ஒரு உதாரணம் சொல்கிறேன், கன்னிராசின்னு எடுத்துக்கங்களேன். கன்னிராசிக்கு 7ல் சனி. நேற்று தானே லவ் மேரேஜ் ஆகும், குடும்பம் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. இன்னைக்கு 10ல் குரு வந்தால் பதவி பறிபோங்கிறீங்களே. இப்போ எனக்கு வேலை போகுமா, வேலை இருக்குமா? இங்கே பாருங்க, சனின்னு வச்சா பலன் தனி, குருன்னு வச்சா பலன் தனி, ராகுக்கு எதுன்னு வச்சா பலன் தனி. அப்போ நான் என்னதான் செய்யணும் அப்படிங்கும் போது 3த்தையும் சேர்ந்த காம்போ பலன் போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அவ்வகையில் மேசராசிக்காரர்களுக்கு காம்போவா எப்படி இருக்கும்? வர வரை எல்லாத்திலையும் காம்போ கொடுக்க வேண்டியதாக போச்சு சார். இப்போ மேசராசிக்காரர்களுக்கு சனி 12ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறார். 12ஆம் வீடு என்பது என்ன? 7.5 சனி. உமக்கு 7.5 ஸ்டார்ட் ஆயிடுத்து போய். மேசராசிக்காரர்கள் 7.5 சனி வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐயோ இன்னும் என்னென்ன நடக்க போதோ தெரியலையே அப்படிங்கிறதா அவங்களோட ஜென்ரலான பயம். ஏன்னா சனி 12ஆம் வீட்டில் இருக்கிற இதே நேரம் குரு என்னடான்னா 3ல் மறைஞ்சிடறாரு. இந்த 2 பேரும் அவுட். ஜென்ரலா சொல்றேன், அதுக்கு பலன்கள் வேற, அப்புறம் அதெல்லாம் வேற. அப்போ 5ல் வேற கேது. இப்போ இந்த மிக்சடு பலன்கள் எப்படி இருக்கும்? 12ல் சனி, 3ல் குரு, 5ல் கேது, 11ல் ராகு. இதுல 12ல் இருக்கக்கூடிய சனி பகவானை பத்தி நீங்க பயப்பட தேவையில்ல, ஏன்னா அது குருவுடைய வீடுன்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் 12ஆம் வீடு என்பது என்னன்னா உறக்கம். அந்த உறக்கம்ங்கிற இடத்துல சனி பகவான் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா தூங்கவே விட மாட்டார். டிப்ரெஷனு, டென்ஷனு, என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டே இருக்கிறது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு டென்ஷனாருன்னே தெரியாமல் நைட்டு ஃபுல்லாக டென்ஷனாகவே இருப்பாங்க. ஃபுல்லாக டிப்ரெஷன், ஆல்ரெடி டிப்ரெஷன் இன்னைக்கு ஒரு மனோவியாதி. அப்போ இந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 12, 1, 2 பார்க்கிறார். தனஸ்தானத்தை பார்க்கிறார், பணவரவை கொடுக்கிறார், புத்திர சந்தானத்தை கொடுக்கிறார். இந்த வருடம் குரு செய்ய வேண்டிய பணியை சனி செய்கிறார். அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இது எல்லாத்தையும் பண்ணிடுறாரு. குரு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். குரு என்ன பண்றார்? 12 உங்களுக்கு வந்து 12 குடையவர் 3ல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார். குரு பகவான் குரு விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குனவர் 3ல் இருந்து 5ஆம் பார்வையை 7 பார்க்கிறார். கல்யாணமே ஆகாதவங்களுக்கு எல்லாம் கல்யாணமா போகுது. மேசராசிக்காரங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆனா எப்படி இருக்கும்? 7ஆம் இடம் ஜென்ரலாகவே சுக்கிரன். என்ன வேணும்? நீ தான் வேணும். இந்த மேசராசிக்காரர்கள் லவ் பண்ண ஸ்டைலே பார்த்தீங்கன்னா அப்பவா வந்து வண்டியில் உட்கார இவங்க லவ் கூட அப்படி ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு சாஃப்டா ப்ரப்போஸ் பண்ணவே தெரியாது. இவங்க விருச்சிகள்லாம் ஒரே மாதிரி தான். சாஃப்ட்னா என்னன்னு கேட்பாங்க. அப்படின்னா சாஃப்ட்னா பூ தானே, மென்மை தானே, அதை கூட வன்மையா கேட்பாங்க. அப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் வரும் பொழுது லவ் தான். அந்த காதல்ங்கிற இடத்த குரு பார்க்கும் பொழுது பிரிந்து போன காதலர்களா ஒன்று சேர்றாங்க. அழகே சுகமா உன் கோபங்கள். எதுக்கு பிரிஞ்சிருக்கானே தெரியாது சார். நம்ம ஒரு படம், எதேதோ பாட்டு, எதேதோ ரீல்ஸ், எதேதோ சம்பவங்களுக்கு நம்ம அடிமையாயிட்டோம். அவ கூட பேசுற உட்காந்துன்னா அதை கேட்கறது கிடையாது. பிரிஞ்சு போன பாட்டு ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறது. இப்படி வச்சுட்டா உடனே சேர்ந்துருவா. இல்ல இது வைக்கிற நேரத்துக்கு அவள்கிட்ட பேசிருக்கலாம். குரு இன்னைக்கு நம்மள சோசியல் மீடியா எப்படி ஆக்கி விட்டுருக்கு பாருங்களேன். நிறைய பேர் இப்போ நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு சோசியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸ்லாம், இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் நடந்து வரும், ஒரு புலி தண்ணி குடிக்கும். என் சைலன்ஸை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லை, மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்திருக்கான்னு அர்த்தம். அவர் சைலன்ஸை சும்மா நினைக்கக்கூடாதான். ஆமாம், ஏன் அடுத்த நாள் மனித வெடிகுண்டா மாறிடுவியா? காலையில் எழுந்திரிச்சு மறந்துடுவான், அது வேறு விஷயம். எதுக்குடா இந்த பில்டப்பு? 7ஆம் வீட்டில்
இந்த குரு பார்க்கும் பொழுது தண்டத்துக்கு பிரிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா. சும்மாவே ஒரு காக்கா சண்டை. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நேற்று சொல்றா, என் ஒய்ஃப் என்னை விட்டு காலையிலே கிளம்பி போயிட்டா. என்னன்னு சொன்னேன், செவ்வாய்க்கிழமை போகாதம்மான்னு சொன்னேன். ஏன் இதெல்லாம் ஒரு காரணமாடா, போவாதன்னு சொல்ல வேண்டியதுனடா. அப்படி இல்லை சார், என் வீட்டில் எங்கள் அம்மா பார்க்குற சென்டிமெண்ட் தான் அவங்க வீட்டில் அவங்க அம்மா பார்ப்பாங்க. செவ்வாய்க்கிழமை ஏம்மா வீட்டுக்கு வந்து திருப்பி அனுப்பிடுவாங்க, போகிற புதன்கிழமை போமான்னு சொன்னேன். அதுக்கு என்ன மிதிக்கிறா சார். சில பேர் இயல்பாக பேசுகிறேன்னு சொல்லியே இன்னும் 4 அடி வாங்கிக்கிறது ஒய்ஃப்ட்ட பேசுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய அரசியல். அந்த 7ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் சில வார்த்தைகளை விரும்புறதில்லை. இப்படியாவா சொல்றது. அப்போ 5ஆம் இடத்துல 5 கூடிய குரு வந்து 5ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பிரிந்த காதல் சேருகிறது. நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், ஆனால் அந்த அவுட்புட்டை பாருங்க. இந்த பதிவுடைய வெற்றி என்ன தெரியுமா, நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ டார்லிங், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று சொன்னால் அவர்களும் சேர்ந்து சிரிச்சிட்டிங்கன்னா எல்லாம் சரியாடும். சார் நீங்கள் ஒன்றுமே ஒய்ஃப் கிட்ட சொல்ல மாட்டான் இந்த டைலாக. ஒய்ஃப் இல்லாத இன்னொருத்தர் சொல்லுவான், நீ என் உயிர். ஆமாம், நீ என் உயிர், நீ இல்லைன்னா வாழ மாட்டேன். யார் நீயே, இவ இல்லைன்னா வாழ மாட்டேன். இந்த மாதிரி இந்த 7ஆம் இடத்துல வந்து குரு பார்க்கும் பொழுது நல்ல உறவுகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கெட்டதெல்லாம் அனுப்பி விட்டுறாரு. ஒய்ஃப் கூட மட்டும் வாழ்தான்னு சொல்றாரு. ஸோ அப்போ 7ஆம் இடத்தை பார்த்துறாரு. அடுத்து குரு என்ன பார்க்கிறார், 9ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். அடுத்து 11ஆம் இடம் ஆகப்பட்ட லாபத்தை பார்க்கிறார். குரு சண்டால யோகம் உருவாகிறது. 11ஆம் இடத்திலே ராகு பகவான் ஏற்கனவே இருக்கார். ஏற்கனவே ராகு பகவான் இருந்து தொழிலில் லாபங்களை கொடுக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் லாபங்களை தருகிறார். தொழிலில் மிக உன்னதமான ஒரு மகோன்னத நிலையை தருகிறார் இந்த ராகு பகவான். என்ன தொழில் பண்றீங்களோ அந்த தொழில வெற்றி. சார் யாரையாவது நீங்க ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, யாராவது உங்க எனிமி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா என்ன பண்ணு சொல்லுங்க, நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிடணும். ஏன் சொல்லுங்க, நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் உருப்பட போகிறோம். அந்த மாதிரி தான் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பூரா பாருங்களேன், ஒன்று கூட நமக்கு நல்லது பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்காது. இந்த 11ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுறாருன்னா, காம்போவா 2025 உங்களை விட்டு கெட்ட சக்திகள் எல்லாத்தையும் விளக்கிடுறாரு. அடுத்ததாக உங்களுக்கு வரக்கூடியது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தப்புன்னு ஏதாவது தெரிஞ்சு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, தெரிந்தே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, காடுடைய கோர்ட்டில் எல்லாருக்கும் மன்னிப்பு உண்டு. கருணாமூர்த்தி இந்த கடவுள் மாதிரி ஒரு கருணாமூர்த்தி யாரும் கிடையாது. ஆனால் யாருக்கு தெரியாமல் தப்பு பண்ணவங்களுக்கு, தெரிஞ்சு தப்பு பண்ணவங்களுக்கு காடுடைய கோர்ட்டில் மன்னிப்பே கிடையாது. இந்து மதத்தில் தெரியாமல் பண்ணா கூட மன்னிப்பு கிடையாது. காமோகார்ஷின் மன்னிரோகார்ஷின்ங்கிறான். அப்போ தெரிஞ்சே யார் மனசாவது காயப்படுத்தி இருந்தீங்க, இதேனும் ஏமாற்றி இருந்தீங்க, யாருக்காவது பிரிவுக்கு காரணமா இருந்தீங்கன்னா ஓடி போய் மன்னிப்பு கேட்டு சேர்ந்துருங்க. அதர்வைஸ் சட்டம் தன் கடமையை செய்யும். 5ஆம் வீட்டில் வரக்கூடிய கேது பகவான் மிக மோசமான தண்டனைகள் கொடுப்பார். எதையாவது ஒன்று காயப்படுத்தி இருந்தீங்கன்னா, அது எந்த வகையாக சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஒருத்தர் வேலை விட்டு தூக்கிட்டீங்க, உங்க பவர் யூஸ் பண்ணி ஓடி போய் அவருக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருங்க. அதர்வைஸ் பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணீங்க. மற்றபடி சூப்பரா இருக்கு 2025. லெவர் பியூட்டி அழகு கண்ணாடி. சார் சிம்பிளா 7ஆம் இடத்தை பார்த்துட்டாச்சு, 12ஆம் இடத்துல சனி வந்தாச்சு, குடும்ப வாழ்க்கை சூப்பரா இருக்க போகுது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அப் டவுன் வாழ்க்கையில வந்து போகுண்டி, நான் அப்போ கூட ஒன்றை விட்டு போக மாட்டேன்டி. அந்த மாதிரி தான் லைஃப்ல ஜாலியா இந்த வருஷம் கொண்டு போக போறீங்க. இந்த வருஷம் ஃபுல்லா ரொமான்டிக் இயரா இருக்கும். சூப்பரா இருக்க போறீங்க. மேசராசிக்காரர்கள் கலக்க போறீங்க. 100க்கு 95 மார்க். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது. இப்போ வாரம் மலேசியா வருகிறேன். இந்த பேரா, இந்த இதற்கு ஐசிடிலாம் இருக்கு பாருங்க, கிளாங் போன்ற பகுதிகளெலாம் அங்கே வரேன். பெனாங்கு வருகிறேன். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன புக் பண்ணிக்கோங்க. விஷ்ணுமாயா ஹோமங்களை அந்தந்த ஊருக்கே வந்து செஞ்சு தரேன். வாரம் வருகிறேன். நேரட் கன்சல்டேஷன் வர்றவங்க புக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.